நல்ல ஃபேமிலி ஓரியன்டட் மூவி. காமெடி நல்லா இருந்துச்சு. அந்த சின்ன பையன் சூப்பராக நடிச்சிருந்தான். எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். சாரி, எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அன்பா இருக்கணும், உண்மையா இருக்கணும், ஜென்யூனா இருந்தா அந்த ஒரு என்ன நம்ம அந்த கர்மாலாம் வந்துட்டு எதுவும் இல்ல அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இல்ல அதெல்லாம் தேங்க்யூ. இல்ல தேங்க்யூ. எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சுண்ணா. சோகத்துல போறப்ப கூட அதான் நீங்க படம் பார்த்தா புரியும். எல்லாமே ஈக்குவல்ங்கிற மாதிரி எல்லாமே சூப்பரா இருக்கு. நான் புதுமை ஃப்ரெண்ட்ஸ் மனிதாபிமானம் அதெல்லாம் வந்து இந்த உலகத்துல இன்னும் இருக்கு. அது அந்த மாதிரி நல்லா நடிச்சிருந்தாரு சசிகுமார். எல்லாமே காம்போ நல்லா இருந்துச்சுண்ணா. சேன்ரோல நல்லா பண்ணியிருந்தாரு. படத்துல எமோஷன்ஸ், ஹியூமன் எமோஷன்ஸ் எல்லாரும் ஒண்ணுதான் சொல்ல வரா. அந்த 3 சீன் செமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த டெத் சீன் வந்து மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அது அந்த ரொம்ப இமோஷனலா நம்ம அழுதுட்டு இருக்கும் போதே அப்படியே இந்த குட்டி பையன் காமெடி, அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே காமெடியா பேசுவாங்க, அதெல்லாம் வந்து அப்படியே உங்களுக்கு அதுல இருந்து கொண்டு வந்துடும். திருப்பியும் உங்களுக்கு வந்து இமோஷனல் சீனு. பாஸ்கர் சார், MS பாஸ்கர் சார், அதுவுமே சூப்பரா இருக்கு. யாரா அகதி, எவன்டா அகதி அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப என்ஜாயபிளா இருக்கு. அண்ட் ஹிந்தி இம்போஸ் பண்ணி நம்ம தமிழ்ல இது பண்றதெல்லாம் நல்லா அரசியல்லாம் பேசியிருக்காங்க. ஈழ அரசியல் பேசியிருக்காங்க. பட் அது அரசியல் படம் மாதிரி இல்லாம அப்படியே உங்களுக்கு ஒரு வாழைப்பழத்துல ஊசி மாதிரி பேசியிருக்காங்க. நம்ம வந்து இப்போ நம்ம அகதி முகாம்லாம் நிறைய இருக்குல்ல, யாருமே அங்க போய் பார்த்துருக்க மாட்டோம். என்ன மாதிரி அங்க கஷ்டம் இருக்குன்னு தெரியாது. பட் அவங்கள வந்து அவங்களும் தமிழர்கள் தான். நம்ம அது வேற ஊரு வேற இவங்கன்னு நினைக்கிறோம் இல்லையா. அவங்களோட இதை வந்து கஷ்டத்தை எடுத்து நல்லா பேசியிருக்காரு. மியூசிக் நல்லா இருக்கு. ஃபுல்லுமே தனியா பாட்டு மாதிரி இல்லாம ஒவ்வொரு முக்கியமான இன்சிடென்ட்ல விவரிக்கிற மாதிரி இருக்கு. சர்ச் சீன் வந்து செமையா இருக்கு. சர்ச் சீன்ல அந்த நடிச்ச பையன் வந்து ரொம்ப மெதுவா பேசுறாரு, அது கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிருக்கலாம். இந்த மூத்த பையன் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. கன்னடம் மலையாளம் ஏதோ ஒரு நடிகர் போல் இருக்கு. செமையா குட்டி தனுஷ் மாதிரி செமையா நடிச்சிருக்காரு மூத்த பையன் நடிக்கிறவரு. அவரோட அந்த சீன்ஸ் எல்லாமே அவங்க அப்பா கூட வர்றது எல்லாமே என்ஜாயபிளா இருக்கு. ஃபேமிலியா இந்த சம்மருக்கு வந்து என்ஜாய் பண்ணலாம். நல்ல என்டர்டைன்மெண்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல். யூஸ்வலா வந்து டிஃப்ரெண்டா யூனிக் ஸ்டைல்ல சொல்லியிருக்காரு. யோகி பாபு சார் நல்லா இருக்கு. மற்றதை விட இது நல்லா இருக்கு. யோகி பாபுக்கு ஈக்குவலா குட்டி பையனுடைய காமெடி நல்லா என்ஜாய் பண்ணி நீங்க பாக்குற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. இல்ல இது வந்து தனி அவருடைய இது வந்து ஒவ்வொரு படத்துக்கும் சசிகுமார் சாருக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது. கருடன் ஆகட்டும், ஒவ்வொரு படத்துலயும் அயோத்தி ஆகட்டும். பட் இதுல வந்து இந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு, நல்லா கொடுத்துருக்காரு. அவருக்கு வந்து உங்களுக்கு ஒரு சிவாஜி சார் இந்த மாதிரி நல்லா அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. நல்லா உங்களுக்கு ரிலேட் ஆகிடும். படம் சீக்கிரம் முடிஞ்சிட்ட மாதிரி இருக்கும். என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இடைவேளை இதுவுமே நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. அண்ட் இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் தான். ஸோ எந்த ஏஜ் ஜென்டர் எதுவுமே இல்லை, எல்லாருமே வந்து படம் பார்க்கலாம். ஆக்டிங்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு. அண்ட் சிம்ரன் மேமும் சசிகுமார் சார் ஃபர்ஸ்ட் மீன் அது பேரா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் காம்பினேஷன், அது அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. படத்துல ஒரு இடம் கூட நமக்கு மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, ஃபைட்டில் எதுவுமே இல்லை. பட் இருந்தாலுமே ஒரு ஃபைட் எதுவுமே இல்லாமல் ஒரு படத்தை ரொம்ப எங்கேஜிங்காக எடுத்துட்டு போகலான்றது திருப்பி அந்த டேரக்டர் ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இதே ப்ரொடக்ஷன் தான் குட் நைட் எடுத்தாங்க. அவங்களோட அடுத்த படம் என்னும் போது அவங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க, இப்படி ஒரு படம் எடுக்கலாம், ஆடியன்ஸ் இதுக்கும் வருவாங்கன்ட்டு. தேட்டர் ஹவுஸ்ஃபுல், அந்த படத்துக்கும் ஹவுஸ்ஃபுல். இத்தனைக்கும் பெரிய படம் ரெட்ரோ வந்தாலும் அந்த படத்துக்கும் தேட்டர் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல். இந்த மாதிரி படத்தை நம்ம சப்போர்ட் பண்ணணும். அப்போதான் இந்த மாதிரி டேரக்டர்ஸும் வருவாங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேரக்டருக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணி இது பண்ணணும். இந்த படத்தெல்லாம் சுத்தமாக தெரியலீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதும் தெரியல, செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சது சுத்தமா தெரியல. டக்குன்னு பார்த்தா முடிஞ்சிருச்சுன்றது எனக்கே வருமா இருந்தது. படம் எனக்கு தெரிஞ்சு இந்த டியூரேஷன் கரெக்டுங்க. இது மேலே எடுத்து போனால் படம் லாகா இருக்கும். அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. நமக்கு அந்த ஸ்னீக் பீக்ல அப்புறம் வந்து அந்த ட்ரெய்லர்ல பார்த்த சில சீன்ஸ்லாம் இதில் படத்துல இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு டேரக்டர் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அது ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க ஆடியன்ஸ், அதை பார்த்துட்டு தான் படத்துக்கே வராங்கன்னும் போது அது திருப்பியும் வச்சு இழுத்து எதுவுமே இல்லை. அது எப்படி இருக்குன்னா அங்கே ஆல்ரெடி பார்த்துட்டல, இங்கே அதோட கண்டினியூஷன் தான் படம். அது மாதிரி ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. படம் முடிச்சு வரும்போது நிறைய யோசிக்கிறேன், அதெல்லாம் பார்த்தோம் அந்த சீன்ல எங்கன்னும் போது பார்த்தா அது ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அந்த இடத்த அந்த பையன் தான் எனக்கு தெரிஞ்ச ஓவரால் ஹீரோன்னு நினைக்கிறேன். படம் எங்கெல்லாம் ட்ராப்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி இன்டென்ஷனா ஒரு இடம் ஒரு சீரியஸா ஒரு இன்டென்ஸா போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா டக்குனு அந்த பையனோட காமெடி வருது. அது வந்து செம்மையா சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு. அது ஈக்குவல் பண்ற மாதிரி சசிகுமார் சார் எடுத்துன்னு வராரு. அந்த அண்ணன் கேரக்டர் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஓரளவு அந்த காமெடின்னும் போது நமக்கு திருப்பி உள்ள வரும்.
திருப்பி படம் கதைக்குள்ள அது ட்ராக்ல வருது. அது ரொம்ப நல்லது. அந்த பையன் தான் படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கான். கிளாப்ஸ் அந்த பையன் மட்டும் தான் வாங்கிக்கிட்டே இருக்கும் படம் ஃபுல்லா. ரொம்ப நல்லா இருந்தது. அது அன்எக்ஸ்பெக்டடு. ஏதோ டான்ஸ் உள்ள இருக்குன்னு பார்த்தா அது செம்மையா விண்டேஜ் சாங்க போட்டு அது நல்லா இருந்தது. தளபதி ரெஃபரன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இடத்துல இருந்தது. அதுவும் நல்லா இருந்தது. அது எதுவுமே வந்து திணிச்ச மாதிரி இல்லை. கரெக்டா அழகா ஒரு குட்டி குட்டியா வச்சுட்டு போயிட்டே இருந்தார் டேரக்டர். அதெல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது.